இன்றைய வேத தியானம் எரேமியா 23:29. என் வார்த்தை அக்னியைப் போலவும் கண்மையிலே நொறுக்கும் சம்மட்டி போலவும் இருக்கிறது அல்லவோ என்று வேதம் சொல்கிறது. ஆம் பிரியமானவளே, கர்த்தருடைய வார்த்தை சம்மட்டியைப் போல் நம்மை நொறுக்கக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை சில பேரை எப்படி தான் அடிக்கும், சம்மட்டியை போல். ஏன்னா அது சாதாரண சுட்டியில் மாதிரி அடித்தா அது உடையாது, அது சரியாகாது. சம்மட்டியை போல் அடித்தா தான் அது என்ன செய்யும், உடையும். இல்லை சுத்தியில் மாதிரி அடித்தா அடிக்கிற ஆளுக்கு தான் பாதிப்பு வரும், அடிக்கிற ஆளுக்கு தான் பாதிப்பு. சில நேரங்களில் கர்த்தருடைய வார்த்தை நம்மளை வாழ்க்கையில் சம்மட்டியை போல் விடும். எப்போம்னா அந்த வார்த்தை சம்மட்டியை போல் வரும்னா, என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் என்னை சரி பண்ணுவதற்காக என்ன செய்வார், சம்மட்டியை போல் என் வாழ்க்கையில் அவர் அடிப்பார், என்னை உடைப்பார், என்னை நொறுக்குவார். எதுக்கு? அவர் உகந்தபடி நான் வாழ. பாருங்கள், கல் கட்டடம் கட்டும்போது கல் கட்டடத்தை நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா அந்த கல் வெளியே சைஸாக இருக்கும், ஆனால் உள்ளே மட்டும் ஒரு மாதிரி இதாக இருக்கும். சைஸாக இருக்கிறத வெளியே வைப்பாங்க, மற்ற உள்ளே வைப்பாங்க. அது பிறகு சாந்து போட்டு போட்டு அப்படியே அடிக்கடி கொண்டு போவாங்க. ஆனால் சில பேர் கல் நல்ல அழகாக சதுரமாக வெட்டி கட்டுவாங்க. இது பெரிய பெரிய ஆஃபீஸ்லலாம் அப்படி செய்வாங்க. ஆனால் வீடுகளை கட்டுறதுக்கு அந்தளவுக்கு அவங்களுக்கு வசதி கிடையாது. அப்போ அவங்க பெரிய முண்டுகள்லாம் வரும், பெரிய பெரிய பாறையாக இருக்கும். அப்போ இதை உடைச்சா தான் அதில் தூக்கிக்க முடியும், இல்லை தூக்கிக்க முடியும். அப்போது சில நேரங்களில் ஆண்டவருக்காக கர்த்தர் நம்மை பயன்படுத்த விரும்பும்போது நம்மளை உடைக்காமல் என்ன செய்ய முடியாது, அவர் பயன்படுத்த முடியாது. அப்போது நாம் சேஃப் இல்லாமல் இருந்தால் அதுக்கு சரியான சேஃப் வேணுமே. இப்போ செங்கல் சேஃபாக இருக்கிறனால அது உட்காந்துருக்கு. அதனால தான் செங்கலை நல்ல சேஃபாக ரெக்டாங்கிள் சைஸாக போட்டிருக்காங்க. இது ஏதாவது முக்கோண சைஸில் போட்டால் என்ன ஆகும், சாந்தி நிற்காது, கட்டடமும் நிற்க முடியாது. அப்போ அது சரி பண்ணணும்னா அதை கொஞ்சம் உடைச்சி தான் ஆகணும். அதே போல் தான் நம்முடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் நம்மை பயன்படுத்த விரும்பும்போது நம்மளை சில நேரங்களில் உடைப்பார், வசனத்தினால் உடைப்பார். ஆமென், அல்லேலூயா. நம்முடைய உள்ளத்தை உடைப்பார். வசனம் உள்ளத்தை உடைக்கும் பொழுது நம்முடைய கண்கள் கண்ணீர் வடிய ஆரம்பிக்கும், நம்முடைய உள்ளம் அழ ஆரம்பிக்கும். உதாரணம், பேதுரு இயேசு சொன்னார், எப்பா சேவல் கூடுறதுக்குள்ளே நீ 3 தடவை என்ன செய்வேன், மறுதலிப்புன்னு சொன்னார். இவன் அந்த சிறைச்சாலைக்கு, அந்த பிரதான ஆசிரியருடைய சிறைச்சாலையில் இயேசுவை விசாரிக்கும் பொழுது அங்கே குளிர் காய்ந்து கொண்டு இந்த இடத்துல போய் என்ன செய்கிறான், உட்காந்துருக்கான். அவன் சொல்ல, நான் மறுதலிக்கவே மாட்டேன்னு சொன்னவன். இப்போ இங்கே உட்காந்தோடனே அவன் பேசிட்டு இருக்கும்போதே எல்லாம் கேட்குறாங்க, நீ அவங்க கூட இருந்தவன் தானே? உடனே இல்லை அவன் யாருன்னு எனக்கு தெரியாதுன்ட்டான். உடனே எழுந்து வந்துட்டான் சொல்லிட்டு. இங்கே வந்தா இன்னொருத்தன் கேட்குறான், அங்கே அந்த இன்னொரு பெண்ணு தண்ணி கூட கொண்டு போன பொண்ணு கேட்குறான், நீ அங்கே அவங்க கூட இருந்தவ தானே, அவரை கூட நீ பார்த்தனவ நீ அப்படின்னோடனே, இல்லை எனக்கு அவர் யாருன்னே தெரியாது. 2 தடவை மறுதளிச்சு. 3ஆவது தடவை ஒருத்தி வந்தான், மாட்டிக்கிட்டான். நீ உன் பேச்சே வெளிப்படுத்துது, உன் பேச்சே, ஏன்னா நீ பேசுகிற பேச்சு எப்படி இருக்குது, அவர் பேசுகிற போல் பேசுகிறேன். அப்போ நீ அவர் கூட இருந்தவன் தான், உன் பேச்சு இருந்தவொன்னே உடனே அவரை சபிக்கிறான். யாரை? இயேசுவை சபிக்கிறான். யாருன்னே தெரியாது, தூசிக்கவும் சபிக்கவும் சத்தியமும் பண்ணிட்டான். சத்தியமாக சொல்கிறேன், அவர் யாருன்னு எனக்கு தெரியாதுட்டான். யாரை? இயேசுட்ட என்ன சொன்னா, சாவிலும் காவிலுமே பின்பற்றுவேன் அப்படின்னு சொன்னான். எல்லோரும் உண்மை மறுதளித்தாலும் நாம் மறுதளிக்க மாட்டேன்னா. இப்போ பாருங்கள் எப்படி மறுதளிக்காம பாருங்கள், இயேசு பார்க்குறாரு. அங்கே தான் முன்னாடி தான் முத்தத்தில் அடி வாங்கி நிற்கிறாரு. எப்படி இருக்குமே அந்த ஃபீலிங் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்களேன். இயேசு நேசித்து வாழ்ந்தான், இயேசுக்காகவே இயேசுவையே அவன் பின்னோடியே இருந்தான். அவன் ஆண்டவர் அவனை தான் ரொம்ப எல்லா இடத்துக்கும் அழைச்சிட்டு போனார். இவனும் ஆண்டவனை ரொம்ப பிடிக்கும், வானோன்னு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டான். இப்போ அந்த 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 அதை அந்த யோசித்து பாருங்களேன், இயேசு அங்கே நிற்கிறாரு, இவன் மறுதளிக்கலாம் கவனிச்சுட்டு இருக்கிறாரு. எப்படி இருந்திருக்கும் அவருக்கு? கஷ்டமாக தானே இருந்திருக்கும்ண்ணே. இப்படி நேசமாக இருந்தவன், பாசமாக இருந்தால், யாரும் தெரியல, சபிக்கிறான், சத்தியம் பண்ணுறான்னா எப்படி இருக்கும்? ஆனால் அவர் தேவனாக இருந்ததுனால அவருக்கு அது ஒரு பெருசாக இல்லை. அவர் பாடுகள் அவருக்கு ஒரு பொருட்டாக இருக்கல. அவர் தமக்கு முன் வைக்கப்பட்ட மகிமையின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் அவர் நமக்காக பாடுபட்டார். நமக்காக அந்த மகிமையான இடத்துக்கு நம்மளை கொண்டு போவதற்காக அவர் இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டார். பேதுரு மறுதளித்த உடனே இயேசு அவன் முகத்தை பார்க்குறாரு. இவன் திரும்பி பார்க்குறான். அவன் 3ஆவது மறுதளிக்கொண்டு அங்கே சேவல் கூவுது. 3ஆவது மறுதளிக்கும் சேவல். அப்போ உள்ள என்ன செஞ்சது,
ஒட்டஞ்சி வெளியே போய் அழுகிறான். ஆண்டவர் முகத்தை பார்க்குறாரு. ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன செய்யுது, அவனை உடைக்குது. போய் மனங்கசந்து அழுதான். என்ன செஞ்சான்? மனங்கசந்து அழுதான். அதாவது கர்த்தருடைய வார்த்தை எதுக்கு நம்மளை உடைக்க தெரியுமா? நம்மளை சரி பண்ணதுக்கு தான் தவிர, நம்மளுடைய உள்ளத்தை மாற்றுறதுக்கு தான் தவிர, மற்றபடி இந்த வசனம் நம்மளை சேதப்படுத்தாது. நம்மளை சரி பண்ணதான் அது உடைக்கும். அப்போ வார்த்தையானது நம்மளை உடைக்கும். அப்போ நம்ம யார்கிட்ட தான் மனங்கசந்து அழணும்? ஆண்டவர்கிட்ட தான் மனங்கசந்து. தான் செய்த தவிர மனங்கசந்து அழுது, நான் குற்றமில்லை, நான் ஆண்டவர் இப்படி மறுதளிச்சிட்டேனே அப்படின்ட்டு அவன் மறுதளிச்சிட்டேன்னு வேதனைப்பட்டுட்டு போகிறான். சீசர்கிட்ட சொல்கிறான், நான் மீன் பிடிக்க போகிறேன், நான் அவருக்கு சீசனாக இருக்க எனக்கு தகுதி இல்லை அப்படிங்கிறான். நம்முடைய இருதயத்தை, நம்ம மனசை, ஏன்னா நம்ம ஏதோ ஒரு குறை நம்முடைய வாழ்க்கையில் தப்பு இருக்கும்போது அந்த தவறை கண்டிப்பாக அந்த வசனம் என்ன செய்யும்? உணர்த்தி அந்த உள்ளத்தை உடைக்கும். அப்போ உடைக்கும் பொழுது நம்ம புரிஞ்சுக்கணும், என் ஆண்டவர் என்னை நேசிக்கிறான்னு புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் என்ன செய்கிறார்? என்ன நேசிக்கிறாரு. எதுக்கு நேசிக்கிறாரு? எதுக்கு நேசிக்கிறாரு? உன்னை எப்படி கைவிடுவேன், உன்னை எப்படி கை நெகிழுவேன், உன் இளவயதின் பக்தியை நான் நினைக்கிறேன், உன் இளவயதின் பக்தியை நான் நினைக்கிறேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ அன்னைக்கு எந்த அளவு என்னை நேசித்த, அன்னைக்கு என்ன அளவு எனக்காக வாழ்ந்த, ஆனால் இன்றைக்கி நீ திசை மாதிரி போகும்போது என்னையால் கண்டுட்டு சும்மா இருக்க முடியும். நல்லா இருந்த பிள்ளை திடீர்னு கெட்டு போனதா மனசு எப்படி தாங்குமா? தாங்காதுல்ல. நல்லா இருந்த பிள்ளை திடீர்னு தவறான பாதையை போன மனசு தாங்குமா? அதான் அடிக்கிறாரு, அதான் உடைக்கிறாரு, அதான் வார்த்தையை ஆண்டவர் பேசுகிறார். அப்போ அந்த வார்த்தை இப்போ அவன் உள்ளத்தில் போனோடனே அவன் அழுகிறான். சீசர்கிட்ட போகிறான், நானும் முடியாதுன்ட்டு அவனும் வலையை தூக்கிட்டு போயிட்டான் கடலுக்கு. ஆனாலும் இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார்? அதே போல் எப்போ எந்த இடத்துல கடற்கரையில் தேடி போனாரோ அதே கடற்கரையில் என்ன செய்கிறான்? மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறான். வந்து கரைக்கு வந்தால் ஒன்றுமே இல்லை, மீனும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் வெளியே கரையில் நெருப்பு இருக்குது, மீன் சுட்டு இருக்குது. ஏசு கேட்குற, பிள்ளைகளே எனக்கு ஏதாவது மீன் தாங்கங்கிற. அவங்க ஏசுன்னு தெரியலை. உடனே எங்களுக்கு உயரவெல்லாம் பிரயாசப்பட்ட ஒன்றும் அன்னைக்கு தேடி வரும்போது பதில் சொல்லாங்க பற்றில கேள்வி கேட்டார். ஒன்றும் அகப்படலை ஆண்டவரே, இன்னும் வெறும் வலையை அழைச்சிட்டு போல இப்போ வெறுமையாக வந்து நிற்கிறாங்க. ஆண்டை கேட்குற, மீன் தாங்கப்பான்னு கேட்குறாரு சாப்பிட்றதுக்கு. ஆனால் ஒன்றும் இல்லை ஆண்டவர். ஏசு சொன்னார், ஆழத்தில் போடுங்க, வலதுபுறம் போடுங்கன்னா வலதுபுறம் போட்டால் மீன் பெரிய மீன் 153 மீன் பெரிய பெரிய மீனாக இருக்குட்டான். இயேசு கிறிஸ்து அவனை வெறுத்து தள்ளாமல் இப்படி நம்மளை மறுதளிச்சுட்டானே, சபிச்சுட்டானே, சத்தியம் கண்ணுனாலே மறுதளிச்சுட்டானே அப்படின்னு என்ன செய்யலை, வெறுத்து தள்ளாம தேடி வந்து கேட்குறாரு, நீ நேசிக்கிறாயா? ஆமாண்டவர் நேசிக்கிறாண்டவர் பழையபடி சொல்கிறான். இயேசு கேட்குறான், மறுபடியும் கேட்குறேன், ஏன் ஆடுகளை மேய்ப்பாயாகணும். ரெண்டாவது கேட்குறான், நீ நேசிக்கிறாயா? நேசிக்கிறான். நேசிக்கிறான். அன்பாக இருக்கிறாயான்னு கேட்குறேன். அன்பாக இருக்கிற ஆண்டவரே, அன்பாக இருக்கிற ஆண்டவரே. இப்படியே சொல்லிட்டு காலமெல்லாம் ஓடிடாத, மறுபடியும் கேட்குறாரு, நீ நேசிக்கிறாயா? அழுதுட்டான். ஏன்னா அவர் அங்கே 3 தடவை மறுதளிச்சானா, 3 தடவை மறுதளிச்சானா, இவன் 3 தடவை கேட்குறாரு. 3 தடவை மறுதளிச்சவன்ட 3 தடவை என்ன செய்கிறாரு? இப்போ அவனுக்கு அந்த ஞாபகம் வந்துட்டு. எந்த ஞாபகம்? இப்போ 153 மீனை மறந்துட்டான், வலையில் கடலை கூச்சி வந்தது மறந்துட்டான். இப்போ 3 தடவை கேட்டார் பாருங்க. அப்போ 3 தடவை மறுதளிச்ச இது வந்த உடனே உள்ளே உடஞ்சிட்டு அழுதுட்டான். ஆண்டவரே உமக்கே தெரிய வேண்டும், இல்லை உங்க கண்டுபிடிச்சாலதான் உங்க நான் மறுதளிச்சேன், சமைச்சேன். அவன் சொல்ல, ஆனால் இந்த ரகசியம் யாருக்கு தான் தெரியும்? இயேசுக்கும் பேதருக்கு தான் தெரியும், மற்ற சிசுக்கு தெரியாது. அதான் அழுகிற உமக்கு தெரியுமே ஆண்டவரேங்கிற பாருங்க. இந்த ஃபீலிங் எப்படி இருந்திருக்கு பாருங்க அந்த நேரம். இதே போல தான் இயேசு கிறிஸ்து இந்த பேதுருவை அவர் நேசித்தார். அவனும் ஆண்டவர் நேசித்தான். ஆண்டவர் சொன்னார், எப்பா நீ ஸ்திரப்பட்ட பிறகு இவர்களை நீ ஸ்திரப்படுத்து அப்படின்னு சொன்ன பிறகு அதே போல் ஆண்டவருக்காக நினச்சி அவன் உள்ள என்ன செஞ்சது? உடஞ்சி ஆண்டவருக்காக மறுபடியும் கட்டப்பட்டுச்சு. அப்போ கர்த்தருடைய வசனம் நம்மளை சரி செஞ்சு திரும்பவும் கர்த்தருக்காக என்ன செய்யும்? எதற்காக தெரிந்தெடுத்தாரோ, எந்த நோக்கத்துக்காக முன்குறித்தாரோ அந்த நோக்கத்தை நம்மை கொண்டே நிறைவேற்றுவதற்கு இந்த வசனம் நம்மை சரி பண்ணுவதற்காக தான் அது உடைக்கிறது. ஆமென், அல்லேலூயா. அதனால தான் இந்த வசனம், இந்த இப்படிப்பட்ட வார்த்தை சிலருக்கு கிடைக்காது.
யூதாஸ் ஆண்டவர் அப்படி உடைச்சி அவன் உள்ளே உடைஞ்சது, ஆனால் அவன் ரட்சிப்புக்குள்ளே வரல. அவன் தவறான பாதையில் போயிட்டான். ஆனால் எத்தனையோ மனிதர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னால் போனாங்க, ஆனால் வார்த்தையை கேட்டாங்க, யார் உள்ளவும் உடைக்கப்படலை. ஆனால் சீசர்கள் பேதுருடைய உள்ளம் உடைக்கப்பட்டது. அதுபோல் நம்முடைய இருதயமும் உடைக்கப்படும். ஆனால் நாமும் கர்த்தருக்காய் பேதுருவைப் போல் பயன்படுவோம். கர்த்தர் நம்மையும் எடுத்து பயன்படுத்துவார். நாம் நம்மை அர்ப்பணிப்போம். தேவ சித்தம் நம் வாழ்வில் நிறைவேறட்டும். கர்த்தர் தாமே நம் யாவரையும் ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.